தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூலறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது, உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 1ஆம் வாரம் பிப்ரவரி 27ஆம் தேதி 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கொலை செய்யறது மட்டும்தான் தப்புன்னு நினைக்காத. என்ன தப்பா? தன் சகோதர சகோதரிகள், அதாவது சகோதர சகோதரினா யாரு? நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே இயேசப்பா எப்படி சொல்றாரு? நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள். ஸோ அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நாம கோவப்பட்டாலே அது என்னவாம்? தண்டனை தீர்ப்பு தானா அப்படின்ட்டாரு. ஸோ நம்ம கோவப்படுறதே மிகப்பெரிய பாவம். நம்ம எல்லாரும் கொலை செய்யாதே அதுதான் பாவம்னு நினைக்கிறோம். கிடையாது. கோவப்படுறதே பாவம்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம திட்டுறது, முட்டாளு, அறிவிலி அப்படின்னு நம்ம திட்டுறோம் இல்லைங்களா? அதுவும் பாவம். ஓகேங்களா? அது இல்லாம இயேசப்பா என்ன சொல்றாரு? முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் சமாதானமா போவோம். ஓகேங்களா? சமாதானமா இல்லைன்னா கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம தேவையில்லாம மாட்டிக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமி வாழ்க்கையை விட்டு நம்ம விண்ணக வாழ்க்கையை செல்றதுக்குள்ளேயே முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நாம மன்னிப்பு கேட்டு எல்லார்ட்டும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு விண்ணக வாழ்வுக்கு சென்றடைவோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.